கோலி டாக் கோலிவுட் நியூஸ். வருஷத்துக்கு 3 படங்கள். ரஜினி புதிய முடிவு. ஒரு படத்தை நடிச்சு அந்த படம் வெளியான அப்புறம் அடுத்த படத்துல நடிக்கிறதுன்ற வழக்கத்தை பல வருஷங்களா பின்பற்றிட்டு வரவர் ரஜினி. 1975ல அபூர்வ ராகங்கள் படத்துல அறிமுகமாகி பின்னாடி வில்லனா நடிச்சிட்டு வந்த ரஜினி அடுத்தடுத்த வருடங்களையே ஹீரோவா உயர்ந்தாரு. ஹீரோவா அவர் நடிச்ச காலகட்டத்துல 1977 மற்றும் 1978 வருடங்கள்ல அதிகபட்சமா ஒரு வருஷத்துக்கு 18 படங்கள் நடிச்சவர் ரஜினி. அதே ரஜினி 1990கள்ல பிற்பகுதியில பட எண்ணிக்கையை குறைச்சாரு. 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 வருடங்களுக்கு ஒரு படம், 3 வருஷங்களுக்கு ஒரு படம்னு பெரிய இடைவெளி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படிப்பட்ட ரஜினி கிட்ட இப்போ அதிரடி மாற்றம். கோச்சடன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லிங்கா படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, லிங்கா படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்ச கையோட அடுத்த படத்துலயும் நடிக்க இருக்காராம். ஐ படத்தோட கடைசி கட்ட படப்பிடிப்புல இருக்கும் சங்கர் தான் ரஜினியோட அடுத்த படத்தை இயக்குறாரு. கல்பாத்தி அகோரம் தயாரிக்கிறாரு. ரஜினியோட இந்த புதிய முடிவின்படி வருஷத்துக்கு 3 படங்கள் நடிக்க இருக்காராம்.